الفاتحة. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்கே உரியன. உண்மையில் புகழுக்கு சொந்தக்காரன் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனே. ஏனெனில் அவன்தான் அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். புகழுக்கும் போற்றுதலுக்கும் உரியவராக ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அதற்கான தரமும் தகுதியும் அவரிடம் அமைந்திருக்க வேண்டும். அத்தகைய எல்லா தகுதிகளும் உள்ளவன் அல்லாஹ் ஒருவனே. ஆதலால் எல்லா புகழும் அவன் ஒருவனுக்கு மட்டுமே உரியன. விரிவுரையாளர் இப்னு ஜரீர் அவர்கள் கூறுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பதன் பொருளாவது, அனைத்து விதமான நன்றிக்கும் உரியவன் அல்லாஹ் ஒருவனே. ஏனெனில் அவன்தான் எண்ணிலடங்கா அருட்கொடைகளை தன் அடியார்களுக்கு வழங்கியுள்ளான். அந்த அருட்கொடைகள் எத்தனை என்பது கூட அவனுக்குத்தான் தெரியும். மனிதர்கள் இவ்வுலகில் வாழ்வதற்கு வேண்டிய வாழ்வாதாரம், வாழ்க்கை வசதிகள் ஆகியவற்றை வாரி வழங்கியுள்ள அல்லாஹ் தன்னை வழிபடுவதற்கு வேண்டிய உபகரணங்களையும் தன் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான உடல் உறுப்புகளையும் கூட வழங்கியுள்ளான். ஆகவே முதலும் முடிவுமான எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹுக்கே. இதில் அவனையன்றி வழிபாடு செய்யப்படும் இதர பொய் தெய்வங்களுக்கோ அவன் படைப்புகளில் வேறு யாருக்குமோ எந்த தகுதியும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று கூறி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் இறைவன் இவ்வாறு தன்னை புகழுமாறு அடியார்களுக்கு வழிகாட்டுகின்றான். இது அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள் என அவன் நமக்கு ஆணையிடுவதைப் போன்று உள்ளது. ஆயினும் அரபி மொழி அறிஞர்கள் அல்ஹம்து புகழ், அஷ்ஷுக்குர் நன்றி ஆகிய சொற்களை ஒன்றனிடத்தில் மற்றொன்றை பயன்படுத்துவதுண்டு. இப்னு ஜரீர் அவர்களுடைய இந்த கூற்று ஏற்புடையதன்று. ஏனெனில் பிற்கால அறிஞர்களில் பெரும்பாலோர் அல்ஹம்து என்னும் புகழுக்கும் அஷ்ஷுக்குர் என்னும் நன்றிக்கும் இடையே வித்தியாசம் காட்டுகின்றனர். அல்ஹம்து என்பது ஒருவரை அவருடைய தனிப்பட்ட மற்றும் பொதுவான குணநலன்களை குறிப்பிட்டு நாவால் பாராட்டுவதை குறிக்கும். அஷ்ஷுக்குர் என்பது ஒருவர் செய்த உபகாரத்திற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்பதை குறிக்கும். நாவாலும் உள்ளத்தாலும் உடல் உழைப்பாலும் இந்த நன்றியை தெரிவிக்கலாம். கவிஞர் சொல்கிறார், நீங்கள் செய்த உதவிக்காக நன்றி கூறும் 3: என் கை, நாவு, கண்ணுக்கு தெரியாத என் மனம். அல் ஜௌஹரி அவர்கள் கூறுகிறார்கள், புகழ் என்பது இகழ் என்பதன் எதிர்ச்சொல்லாகும். அல்ஹம்து என்பது அஷ்ஷுக்குர் என்பதை விட பொதுமையானது. உதவி புரிந்தவரை அவர் செய்த உதவியை எடுத்துச் சொல்லி பாராட்டுவதே ஷுக்குர் ஆகும். அவருக்கு நான் நன்றி கூறினேன் என்பதை ஷக்கர்துஹு அல்லது ஷக்கர்துல்லஹு என இரு முறைகளிலும் கூறலாம். இரண்டாவது முறையே தரமானதாகும். மற்றொரு சொல்லான அல் மத் என்பது அல்ஹம்தை விடவும் பொதுமையானது. உயிர் உள்ள பொருள், உயிர் அற்ற பொருள், தாது பொருள் ஆகிய எதை பாராட்டினாலும் அது அல் மத் என்பதில் சேரும். இதை போன்றே உதவுவதற்கு முன், உதவியதற்கு பின், தனிப்பட்ட மற்றும் பொதுவான நற்பண்பு ஆகிய எதை பாராட்டினாலும் அல் மத் எனலாம்.